அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட மதுவை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க பார்க்குறாங்க. ஆனால் மதுவை பற்றி அவர் வந்து அவர் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே படுத்துடுறாரு. அதனால் வந்து யோசிக்கிறாங்க அபி, அந்த மதுவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்ருக்காங்க. பார்த்தா ஞாபகம் வருது அவங்களுக்கு, ஒரு திரைமறைவில் வந்து ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த திரையை விலகி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே வந்து ராகவ் பார்க்குறாங்க. ராகவ் நல்லா அப்படியே வந்து கண்ணை சிந்து தூங்கிட்டு இருக்காரு. உடனே பொறுமையாக போயிட்டு திரையை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு தெரிய விலகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, நம்ம வேலைக்கு தான் ஆகணும். அவருக்கு கொடுத்த வந்து நம்ம வாக்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னால் இவரை பற்றி தெரியாமல் இருக்கவே முடியாது. அந்த மதுவை பற்றி நான் தெரிஞ்சே ஆகணும், இல்லை எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திரையை விலைக்கு பார்க்குறாங்க. அங்கே ஒரு டைரி இருக்குது, ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ, இவங்க தான் மதுவா, ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒவ்வொரு வரியும் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம ராகு வந்து எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி முதல்ல மதுவை மீட் பண்ணது, அவங்க வந்து இவர்கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து விரும்ப ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சது, எல்லாத்தையும் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து மது வந்து நானும் மது வந்து எங்கெல்லாம் போனோம், எப்படிலாம் வாழ ஆரம்பித்தோம், எப்படிலாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணும், அவளுக்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பார்த்து வந்து நம்ம அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ அன்பை ஒரு பொண்ணு மேலே வைக்க முடியுமா ஒரு மனுஷன்? இவ்வளோ அன்பை அப்படியே கொட்டி வச்சுருக்காரு. உண்மையிலேயே மது கொடுத்து வச்சவங்க தான், இவ்வளோ அன்பை கொட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அடுத்த பேஜ் வந்து படிச்சுட்டே போகிறாங்க. அப்போ வந்து அவர் லாஸ்ட்டாக வந்து மதுவை வந்து பார்த்த அந்த நாட்கள் வந்து ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதில் வந்து கடைசியாக வந்து நான் எங்கள் வீட்டில் போயிட்டு சம்மதம் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம் ராகவ், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் தனியாலாம் மேரேஜ் பண்ணுவேன், எங்கள் வீட்டோட சம்மதம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மது போயிருப்பாங்க. அதோட கடைசியாக முடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அப்போ மது எங்கே போனாங்க, அப்புறம் என்ன ஆனாங்க, இவரும் மதுவை ஏன் சந்திக்கலை, அதுக்கப்புறம் மதுவை கல்யாணம் பண்ணிக்காமல் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒன்றுமே புரியலையே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் ஒரு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. சே, நம்ம அமைதியாக இருந்தாவே நல்லா இருந்திருப்போம் போட்டிருக்கே, இந்த டைரியை படிச்சுட்டு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் டென்ஷனாக இருக்கே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சே, வெறுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே உஷாராயிடுறாங்க அபி. கதவை திறந்துட்டு மறுபடியும் வந்து வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறாரு முரளியை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் ரூம் பக்கத்தில் உங்களுக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லை அபி, நாங்கள் தண்ணி குடிக்க தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அபி அப்படின்றாரு. தண்ணி குடிக்க வந்தீங்களா? தண்ணி உங்களோட ரூம்லேயே இல்லையா அப்படின்னு. இல்லை அபி, நான் காலி ஆகிடுச்சா தான் குடிக்க வந்தேன். சரி, தண்ணி அங்கே இருக்குது, இந்த ரூம் பக்கத்தில் தான் உங்களை நான் பார்த்தேன், இங்கேயே நிற்கிறீங்க ஜன்னல் பக்கமாக அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள், நான் இந்த விஷயத்தை அஞ்சலி அக்கா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னொரு வாட்டி நான் பார்த்தேன்னா மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே பார்த்து குறைக்கிறாரு. ஏதோ உங்களுக்கு ஞாபகம் மருதின்னு சொன்னாங்க, அதனால தான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா நடக்கிற வேலையே வேறு அப்படின்றாங்க. இப்படி பேசுகிறீங்க, நான் சும்மா தான் அப்படி வந்தேன், நீங்கள் சும்மா வந்ததால் தப்பிச்சிங்க, அப்படி வேறு ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட நல்லா மாட்டியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த மாதிரி ரூம் பக்கத்தில் வந்து நிற்கிறது, ரூமை எட்டி பார்க்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, மரியாதை கெட்டுரும் அப்படின்றாங்க. அபி, நான் அப்படிலாம் பார்க்கல அபி, பார்க்கலன்னா சந்தோஷம் தான், இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை பட்டுன்னு சாத்திட்டு உள்ளே வராங்க. இவன் டார்ச்சர் வேறு தாங்க முடியல, இவனால் தான் இவ்வளோ பிரச்சனை நான் அனுபவிக்கிறேன், எல்லாம் இவனால தான். இப்போ பாரு, நான் வந்து யாரையுமே விரும்பாத ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையில் இவர் வந்து சேர்ந்தார், இந்த ராக்கி பாய் வந்தது காரணமே இவன் தானே, இவன் வந்து இப்படி பண்ணலைன்னா இந்த மாதிரி ஆயிருக்குமா, இவன் வந்து கெடுத்து விட்டதால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் இவன் வந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான், ஆனால் இவனை கல்யாணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும், அதுக்கு ராக்கி பாய் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ராக்கி பாய், நீங்கள் வந்து உண்மையை சொல்லலைல்ல, ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைரியை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே படுக்கிறாங்க. அபி காலையில் எழுந்தோன்னே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றாரு. என்ன ஆச்சா, இந்த அப்படிங்க லெமன் ஜூஸை குடிங்க, நைட்டு பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி, நான் இப்படி இங்கே வந்தேன், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, அப்படியா, நான் வண்டி கூட ஓட்ட முடியல என்னால், ஆமாம் நான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டணும், ஆமாம் ரொம்ப ஓவராக தான் போயிருக்கீங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து வெளியே போகிறாரு. அப்போ இந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அப்படி தயங்குற பாட்டி அதுக்கப்புறம் வந்து வம்பு பண்ணி கேட்டதால் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மது வந்து இதுக்கப்புறம் நீ பயப்பட வேணாம், உன் வாழ்க்கையில் வரமாட்டா, ஏன்னா அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க.